வியாபார நோக்கில் இந்த யாசகம் பெறுபவர்கள் தொடர்பாக மிகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட யாழ் நகர பகுதியில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக கைக்குழந்தைகளை வைத்துக்கொண்டு யாசகம் பெறுபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து ஆரம்ப காலத்தில் மக்களுடைய காணி மக்களுக்கு என்று தெரிவித்தவர்கள் இப்பொழுது சில விடயங்களை மாற்றி கதைக்கிறார்கள் என்ற ரீதியில் இது பிற்காலங்களில் இந்த சிறுவர் கடத்தல் சார்ந்த விடயங்களுக்கும் உடந்தையாக செல்ல இந்த இடத்துல அந்த மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கிற அளவுக்கு அந்த தண்டனை கொடுத்திருக்கின்ற அந்த ஆசானை நினைத்தால் கவலையாக இருக்கிறது. உண்மையிலேயே மனவருந்ததற்குரிய தங்களுடைய வக்கிரமான புத்திகளை காட்டுவதற்காக பல்வேறுபட்டவர்கள் இந்த தண்டனைகளை பயன்படுத்தி வருகிறார். யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞரும் அந்த நீர்கொழும்பு பிரச்சனையில கலவரத்தில் பட்டு குறிப்பாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற ரீதியில் கருத்து பெறவில்லை. கிட்டத்தட்ட 30 யாசகர்கள் இன்றைய யாழ் நகர பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைதுன்னா அவர்களை கூப்பிட்டு விசாரித்து இப்போ அவர்களை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சுற்றுலா பயணிகளுக்கு மக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட யாசகர்கள் யாழ் நகர பகுதியில் இன்றைய தினம் கண்டறியப்பட்டு அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ரீதியில் இன்றைய தகவல் வந்திருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாண போலீசார் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மாநகர சபை உதவியுடன் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மூலம் கிட்டத்தட்ட யாழ் நகரை சுற்றி இருக்கின்ற முக்கியமான சுற்றுலா தலங்களில் குமிந்திருக்கின்ற இந்த யாசகர்களை இனங்கண்டு அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி அதன் பின் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ரீதியில் இன்றைய தகவல் பரவி வருகிறது. குறிப்பாக அதிலேயும் சிறுவர்களை வைத்து வியாபார நோக்கில் இந்த யாசகம் பெறுபவர்கள் தொடர்பாக மிகவும் எச்சரிக்கை விடுத்து இந்த யாசகர்களை விடுவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த சிறுவர் தொழிலாளர்களை இன்றைய தினம் இந்த யாசகர் அடிப்படையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிற யாழ் நகர பகுதியில் மிகவும் வறுமைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சிறுவர்களை வைத்து வியாபார நோக்கத்திற்காக சில நபர்கள் இந்த சிறுவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்போ இது பிற்காலங்களில் இந்த சிறுவர் கடத்தல் சார்ந்த விடயங்களுக்கும் உடந்தையாக செல்லலாம் என்ற ரீதியெல்லாம் பார்க்கப்படுகிறது. உண்மையிலேயே எந்த ஒரு இடத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் இந்த சிறுவர்களை வைத்து இந்த யாசகம் பெறுவது. குறிப்பாக யாழ் நகர பகுதியில் பார்த்தோம்னா அதிகமாக இவ்வளவு கைக்குழந்தைகளை வைத்துக்கொண்டு யாசகம் பெறுபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இப்போ இந்த விடயங்களை என்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆகவே இது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இனிவருங்காலங்களில் இதை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று யாழ் வாசிகள் தங்களுடைய விருப்பங்களை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்து வருகிறார். இந்த இடத்துல நாங்கள் என்ன ஒரு முக்கியமான விடயத்தையும் பார்க்க வேண்டும். சிறுவர்களை கண்மூடித்தனமாக தண்டிக்கிறார்கள் என்ற ரீதியில் தான் இப்பொழுது பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக பதுளையில் காணப்படுகிற ஒரு பாடசாலையில் தன்னுடைய 15வது பிறந்த நாளை முன்னிட்டு சாக்லேட் கொடுத்த சிறுமி ஒருவர் இன்றைய தினம் அந்த அதிபரால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே மனவேதனைக்குரிய அவருடைய தண்டனை எங்கு சென்று நிறுத்தியிருக்கு என்று பார்த்தால் அந்த மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கிற அளவிற்கு சென்றிருக்கிறது. குறிப்பாக அந்த மாணவியின் கையிடம் இருந்த 18க்கும் மேற்பட்ட சாக்லேட்டை அந்த மாணவியை உண்ண வைத்திருக்கிறார். உண்மையிலேயே தண்டிப்பது அந்த மாணவி செய்தது தவறோ பிழையோ சரியோ என்பதை தாண்டி நாங்கள் தண்டிக்கின்ற விதம் என்ன என்ற ஒரு ரீதியெல்லாம் பார்க்கப்படுகிறது. ஒரு மாணவருக்கு நாங்கள் தண்டனை கொடுப்பதற்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த பிள்ளையை பாதிக்கிற அளவுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்கக்கூடாது என்பதனை அறிந்து செயற்பட வேண்டும் என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த இடத்துல அந்த மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கிற அளவுக்கு அந்த தண்டனை கொடுத்திருக்கின்ற அந்த ஆசானை நினைத்தால் கவலையாக இருக்கிறது. உண்மையிலேயே மனவருந்ததற்குரிய ஒரு விடயம். தண்டனை என்பது அந்த மாணவர்களை வழிகாட்டுவதற்காக ஒரு காலத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று தங்களுடைய வக்கிரமான புத்திகளை காட்டுவதற்காக பல்வேறுபட்டவர்கள் இந்த தண்டனைகளை பயன்படுத்தி வருகிறார்கள். என்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். சட்டத்திலும் இடமில்லை சிறுவர்களை தண்டிப்பதற்கு. அதுவும் இவ்வாறான பாடசாலைகளில் நடைபெறுகின்ற இந்த கண்மூடித்தனமான தண்டிப்பினை எந்த ஒரு மனிதனே உள்ளவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதும் இங்கு கருதப்படுகிறது. உண்மையிலேயே மனவேதனைக்குரிய ஒரு விடயம். ஒரு மாணவர்களை உடல் அல்லது உள ரீதியாக மிகவும் பாதிக்கிற அளவிற்கு இந்த தண்டனை வழங்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான எவ்வாறான தவறான தண்டிப்புக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் எவ்வாறு இருக்கப்பட போகிறது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து தான் காண வேண்டும். எந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் ஒரு முக்கியமான கலந்துரையாடல் ஜனாதிபதி அவர்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் ஊடாக மேற்கொண்டிருந்தார். இப்போ இந்த இடத்துல பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. என்ன விடயங்கள் என்ற இடத்தை நோக்கினால் குறிப்பாக இனிவருங்காலங்களில் அதாவது 2027 இந்த மாவட்ட ரீதியாக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படும் என்ற ரீதியில் தெரிவிக்கிறார். அந்த நிதி ஒதுக்கீடை அந்த மாவட்ட செயலாளர்கள் கண்காணிக்கிற விதத்தில் இருக்கும்.
குறிப்பாக வந்து இந்த வீதி அபிவிருத்தி, உள்ளூர் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களுக்காக மத்திய அரசை நீண்ட நேரம் காத்திருக்க முடியும். மத்திய அரசினுடைய அனுமதிக்காக நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்க வேண்டிய நிலை இந்த மாவட்ட ரீதியான அபிவிருத்தி பணிகளுக்கு காணப்படுகிறது. அப்போ இதுகளை குறைப்பதற்காக மக்களுடைய தேவைகளை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்காகவும் இந்த நிதிகள் வந்து மீள பாவிக்கப்படாமல் மீள செல்வதனை தவிர்ப்பதற்காகவும் 2027 வந்து மாவட்ட ரீதியாக இந்த நிதி பங்கீடு காணப்படும் என்ற ரீதியில் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். மக்களுடைய தேவையை எங்களுடைய அரசாங்கத்தின் விருப்பம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். அந்த இடத்துல வந்து இன்னொரு சில முக்கியமான விடயங்கள் தெரிவிக்கிறார். குறிப்பாக வந்து யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள் குடியேற்றம் செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற ரீதியிலையும், குறிப்பாக அடுத்த வருடம் வந்து கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீள் குடியேற்றம் செய்வோம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிற அதே நேரத்தில் வந்து நேற்றைய தினம் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இன்னொரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கார். இதில் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் என்று பார்த்தால் வழிவடக்கு சார்ந்த காணிகள், அதாவது இராணுவ கட்டுப்பாட்டத்தில் இருக்கிற பல ஏக்கர் கணக்கான காணிகளை வந்து விடுவிக்க மாட்டோம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுக்கிறார். அது இராணுவ நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்காது. அங்கே மக்களுடைய காணிகள் இருக்கும் பட்சத்தில் மக்களுக்கு இழப்பீடுகள் வழங்குவோம் என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுக்கிறார். ஆரம்ப காலத்தில் வந்து மக்களுடைய காணி மக்களுக்கு என்று தெரிவித்தவர்கள் இப்பொழுது சில விடயங்களை மாற்றி கதைக்கிறார்கள் என்ற ரீதியில் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பாரியோர் விவாதமே நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். யார் குறிப்பாக வந்து என்பிபி அரசாங்கத்தை சாராத ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கேள்விகளை அதிகளவில் கேட்டிருக்கிறார்கள். அப்போ இது வந்து ஒரு பெரும் ஒரு குழப்பமான நிலையில் காணப்படுகிறது. அப்போ இந்த காணி விடுவிப்பு மற்றும் இந்த காணி சார்ந்த விடயங்கள் எவ்வாறு செல்ல போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை இங்கு கவனம் கொள்ள வேண்டும். குறிப்பாக நீர்கொழும்பு சிறைச்சாலையானது பெரும் ஒரு பேசுபொருளாக இப்போ மாற்றமடைந்து வருகிறது. குறிப்பாக வந்து யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞரும் அந்த நீர்கொழும்பு பிரச்சனையில் கலவரத்தில் பாதிப்படைந்திருக்கிறார் என்ற ரீதியில் ஒரு கருத்து நிலவுகிறது. குறிப்பாக வந்து யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அவர்கள் வீதி ஒழுங்கு முறைகளை மீறினார் என்ற அடிப்படையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்த வேளையில் இந்த கலவரத்தில் மாட்டப்பட்டு குறிப்பாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற ரீதியில் கருத்து பெறவுகிறது. அதே நேரத்தில் வந்து இந்திய பிரஜை ஒருவரும் இந்த கலவரத்தின் போது உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு கருத்து இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு போதைப் பொருள் கடத்தல் சார்ந்த குற்றச்சாட்டில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்திய நாட்டவர் ஒருவர் வந்து இந்த கலவரத்தின் போது உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு முக்கியமான விடயம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இனிவரும் காலங்களில் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்து தான் காண வேண்டும். ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கிறது, இந்த விசாரணைகள் மற்றும் இந்த சிறுவர் உரிமைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எவ்வாறு கட்டுப்படுத்த போகிறது இந்த போதைப்பொருள் மற்றும் தவறான நடத்தைகள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட போகிறது என்பதை நாம் பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.